திரைத்துறையில விஜயோட வளர்ச்சிக்கு விஜயகாந்தோட பங்கு பெரிய லெவல்ல இருக்கு. அப்ப இந்த தேர்தல்ல தேமுதிகவோட இணைந்து பணியாற்றி நினைக்கிறேன். யார் விஜய்? அதுதான் நான் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்றதுதான். நீங்க கேட்கிற கேள்வியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் எங்க வீட்டு பையன். இப்ப நேரத்துல நான் சொல்றது, சாலி கிராமத்துல நம்ம பக்கத்து வீடு அவங்க வீடு தான். பிறந்து வளர்ந்ததுல இருந்து கேப்டனுடைய சிறு வயது வேடங்களிலிருந்து டைரக்டர் எஸ்ஏசி கூட மட்டும் 17 படம் கேப்டன் பண்ணியிருக்காரு. அதனால இன்னைக்கு வேணா விஜய் அரசியலுக்கு வரலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவர் எங்க வீட்டு பையன். சரிங்களா? இன்னைக்கு வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனாலதான் இதை நான் தெளிவா சொல்றேன். நாங்க 20 வருஷம் ஆயிட்டோம். அதனால இந்த கேள்வியை இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும்ன்றத நான் சொல்றேன். அது மறுபடியும் அதே கேள்விதான் கேட்கறீங்க. விஜய் எங்க வீட்டு பையன். அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது விஜய் கிட்ட நீங்க கேளுங்க. விஜய் மீது வேலூர் ஒரு கருத்து வச்சிருந்தார், ஒரு விமர்சனம். அந்த கல்வி கேப்டன் அவர்களும் பல்வேறு கொடைகளை அந்த ஏழை விமர்சனத்தை நீங்க விஜய் எல்லார் மேலும் இப்படி தோல் மேல கை போட்டு போட்டோ எடுக்கிறாரு. அது ஒரு சர்ச்சைன்னு சொல்றாங்க. பட் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யற எல்லா சின்ன சின்ன விஷயமும் நம்ம நெகட்டிவா பார்த்தா அப்படிதான் தெரியும். பட் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு பாசிட்டிவா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அன்பாக தட்டி கொடுக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி எல்லாமே நம்ம தப்பான விஷயம்ல பார்க்க தேவையில்லை. அவர் வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு அப்படி பண்றது தவறு, பெண்கள் மீது இப்படி கை போட்டு எடுக்கக்கூடாது என்று சொல்றாரு. அவர் கருத்து அவருடைய கருத்து. அதை நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ற கூட நிலையில நம்ம கிடையாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவங்களை தட்டி கொடுத்து அவங்களை மோட்டிவ் பண்றதா தான் நாங்க நினைக்கிறோம். அது அந்த காலம் வரும்போது அதுக்கான பதில் சொல்றேன். சரிங்களா? இன்னைக்கே நான் இப்படி சொல்றது அது